ஆயிஷாட்ட ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, ரசூலாங்க வராங்க. அப்போது ஆயிஷா சொல்கிறாங்க, இவங்க யார் தெரியுமா, இவங்க தான் தொழுகையில் அப்படி ஈடுபடுவாங்கன்னு மக்கள் பேசிக்கொள்வாங்க. இரவு நேர தொழுகை சுண்ணத்து அது இதுன்னு தொழுகைன்னா அப்படி ஒரு தொழுகை இவங்க என்ன செய்வாங்க, தொழுவாங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்க? ஆயிஷா ரதியுல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கம்மா என்னன்னு கேட்டாங்க. அலைக்கும் பிமா துத்தீகூன், முடிந்தவைகளை செய்யுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்கன்னா, உங்களால் எது இயலுமோ அதை செய்யுங்க, முயற்சி எடுத்துக்கன்னு என்ன செய்ய வேண்டாம், இவைகள் அதான் உசுர விட்டுக்கிட்டு என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். கடமைகளை செய்யுங்க, கடமைக்கு மேலதிகமாக எவ்வளோ மன ஆர்வம் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் போதும் அங்கே போங்க. இன்னி இல்லைன்னு காலை வீங்க வைக்கணும் வணங்கிட்டா இந்த லெவலில் என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். அலைக்கும் பிமா துத்தீகூன் என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது ஃபவல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லா யமல்லுல்லாஹு ஹத்தா தமல்லு, நீங்கள் அலுப்பு தட்டுகின்ற வரைக்கும் அல்லாஹு தாலா அலுப்படைய மாட்டான். உங்களுக்கு அலுப்பு தட்டுகின்ற வரைக்கும் அல்லாஹு தாலா அலுப்படைய மாட்டான். அப்படின்னா என்னன்னு சொன்னா, அல்லாஹ் நீங்க எடுக்கக்கூடிய உற்சாகத்துக்கு உங்களுடைய இதுக்கெல்லாம் அல்லாஹு தாலா கபூல் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அது சின்னது பெரியது அப்படின்றது அல்ல. நீங்க ஓவராக ஒரு இடத்துக்கு போயிட்டு எனக்கு ஏலாதுன்னு அப்படி என்ன செஞ்சிடுறது, ஜீரோல வாரது என்றது இறைவன் உங்கள் மீது அலுப்படைவதற்கான ஒரு வழியாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இறைவன் அலுப்படைதல்ன்றது இறைவனுடைய தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப உள்ளது. மனிதனோட ஒப்பிட்டு என்ன செய்யலாது, அதை விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனா இதுல ஒரு விஷயம் புரியுது, மனிதன் அளவுக்கு அதிகமாக போய் திருப்பி யூட்டேன்ல வரத ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, இந்த இடத்துல கண்டிக்கிறாங்க. அதனாலதான் நபி அவர்களுக்கு மிகவும் விருப்பமான அமலாக எது இருந்ததுன்னு சொன்னா, அதுவமுஹா வ இன் கல்ல, குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு கான அமலுஹு தீமா, நபி அவர்களுடைய செயல்பாடுகள் அமல்கள் எல்லாம் வளமையானதாக இருந்தது. இப்படி அப்படி போன மாதிரி ரசூலுல்லாஹ் அமல்கள் இருக்கல, எதை எந்த நாளும் மெயின்டைன் பண்ணலுமோ அந்த அளவுல ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், வைத்துக் கொண்டார்கள். அப்படி என்ற சில வருது. இந்த ரமலான்ல வர விஷயம் என்ன, இந்த அலுப்பு தட்டுதல் ரமலானிலே வரும், சோர்வும் ஏற்படும். அது ஒரு நம்ம நிறைய இபாதத் செஞ்சதுனால அலுப்பு தட்டுதல்னா, எடுத்து குர்ஆன் எடுத்து ஓதுற ஸ்டைல பார்த்தா 30 ஜுஸுவை விட அல்லாஹ் தஆலா மற்ற வேதங்களை எல்லாம் தௌராத் இன்ஜீல் அதில் சேர்த்து விட்டுருக்கலாம் என்ற லெவலில் குர்ஆன் ஓதுவான். வணங்கிட்டா அதுக்கு பிறகு பார்த்தா என்ன நிலைமையில இருந்துட்டீங்களா அப்படின்னு சொன்னால், என்ன குர்ஆனுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லாத குர்ஆனை பார்ப்பான், பார்த்துட்டு ஓதுவோம் அப்படின்ட்டு போயிடுறான், ஒரு அலுப்பு. வணங்கிட்டா அப்ப இதுதான் அது. நீங்க இப்ப அலுப்படைந்தால் அல்லாஹ் தஆலா உங்களை விட்டு என்ன செய்யற, அலுப்படைகிறான் அமைப்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப இபாதத்தை விட்டு நீங்க என்ன செய்றீங்க, அந்த நிலைமைக்கு வாரீங்க. ஏன் அந்த இடத்துக்கு போனீங்க, அலைக்கும் பினல் அமாலி மா துதீகூன், உங்களால முடிந்த அளவுக்கான விஷயத்தை மெயின்டைன் பண்ணணும். நல்ல ஆர்வம் வருதா போதும், நம்மளால ஒரு அரை ஜுஸ் ஓதுவோம் ரமதான் சுற்றி, மற்ற நாட்கள் இப்படி ஒரு வளமை வச்சுக்கணும். அது முடியாது. அப்படி இதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்துக்கிறாங்க. என்ன டைம் டேபிள்னா, ஃபஜ்ருக்கு பிறகு 4 பக்கம், லுஹருக்கு பிறகு 4 பக்கம், அசருக்கு பிறகு 4 பக்கம். இது என்ன சிஸ்டம்னு எனக்கு தெரியல. விளங்கிட்டா இப்படி மெயின்டைன் பண்ணா முதலாம் அலுப்படைவான். அவனுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்டான நேரம் இருக்கிறது. சிலருக்கு ஃபஜ்ருக்கு பிறகு உற்சாகமா இருப்பாங்க, அவன் அந்த நேரத்தில் ஓதட்டும். சிலர் தஹஜ்ஜுத்ல உற்சாகமா இருப்பாங்க, சிலர் மக்ரிப் பிறகு உற்சாகமா இருப்பாங்க. அப்படி ஓதுவதற்கான இதுதான் குர்ஆன் இதனை செஞ்சிருக்கு, வைத்திருக்கிறது. யாராவது அனுபவப்பட்டு அவன் என்னது கைட் பண்ணி விடுறது, அவன் என்ன செய்யறது, கைட் பண்ணி விடுறது. சிலருக்கு வேலை வெட்டி ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதனாக அவர் இருப்பார், வயசாலியா இருப்பார், எல்லாம் நம்ம ஓய்வடைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். அவருக்கு சில பொழுது நிறைய ஓதலாமா இருக்கும், அவர் இந்த ஐடியா போட்டு கொடுத்தாருன்னா. அப்ப எனவே இது பிழையானது. இஸ்லாம் சொல்லாத வழிகள் அதனால் எடுக்க வேணான்றது. அவர்களுக்கு ஏற்ப என்ன செய்யணும், அதை நடைமுறைப்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது இன்னொரு தடவை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, ஒரு மனிதர் ஒரு பாறையில இருந்து தொழுது கொண்டிருக்கிறார், வெளியே ஒரு பாறையில நின்று தொழுது கொண்டிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு போயிட்டு ரசூலுல்லாஹ் திரும்பி வராங்க, முடிச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வராங்க. அவர் இன்னும் தொழுது தான் இருக்கிறார், ஒரு பாறைக்கு மேல தொழுகிறாரு. அப்போ ஊர் மக்கள் அடிக்கடி பார்ப்பாங்களா இல்லையா, அப்படி நிலைமையில் அவர் தொழுதுகண்டு தான் இருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அலைக்கும் பில் கஸ்த், நடுநிலையாக செயல்படுங்கள். அந்த மனிதரை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் மக்களை பார்த்து சொல்றாங்க, அலைக்கும் பில் கஸ்த், நடுநிலையாக செயல்படுங்கள். ஃப இன்னல்லாஹ லா யமல் ஹத்தா தமல்லு, நீங்கள் அலுப்பு தட்டுகின்ற வரைக்கும் இறைவன் என்ன செய்ய மாட்டான், அலுப்படைய மாட்டான். அப்புறம் உங்களோட விஷயத்துல என்ன செய்ய மாட்டான், இறைவன் திரும்பிக் கொள்ள மாட்டான். அது அலுப்புக்குரிய அதே தஃசீரை நம்ம சொல்லணும். இதில் என்ன புரிந்து கொள்ளணும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இந்த மாதிரி நம்ம விளங்காத ஒரு இதில் இருந்து பண்ணுவீங்களாமா, மாஷா அல்லாஹ் நம்ம கொடுத்த பயான்ல மலைக்கு மேலாம் ஏறி தொழ ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுற ஒரு நிலைமையில தான் நம்ம நினைப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு செய்தி 2 செய்தி இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு ஆர்வத்தில் செயல்பட்ட எல்லாரும் நீங்க பார்க்கலாம். கஅப் இப்னு மாலிக் அந்த அதாவது அந்த யுத்தம், என்ன யுத்தம், அந்த தபுக் யுத்தத்தில் போகலையே 3 சஹாபாக்கள்,
அப்ப அவர் வந்து அல்லாஹ் தஆலா தௌபா இறக்கின உடனேயே மிகப்பெரிய உற்சாகத்தோட வந்து எந்த தோட்டத்துக்காக நான் என்ன செய்யல, அதாவது இந்த யுத்தத்துக்கு கலந்து கொள்ளல, அந்த தோட்டம் முழுசையும் அல்லாஹ்வோட பாதையில் என்ன செய்றேன், அர்ப்பணிக்கிறேன் அப்படி என்று சொன்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அம்சிக் அலைக பஅத மாலிக், உங்களோட சொத்துக்களில் கொஞ்சம் உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்க. தான் தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட சொத்துக்கள் கொஞ்சத்தை கொஞ்சம் வைத்துக் கொள்ளுங்கள். மனிதனோட அந்த பேர் உற்சாகத்தை ரசூலுல்லாஹ் அப்படி பயன்படுத்துறது இல்லை. எதை தர்மம் செய்யணும்னு சொன்னாங்களோ அதை குடும்பத்துக்கு பகிர்ந்து கொடுக்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அதை குடும்பத்துக்கு பகிர்ந்து கொடுக்க சொன்னாங்க. இதுதான் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதை எப்படி புரிஞ்சிக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு அழகான ஒரு செய்தி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து இபாதத்திலையா, அடுத்த இன்னும் நீங்க அலுப்பை இன்னும் புரிந்து கொள்வதற்கான மற்ற செய்திகளை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹவ்வலுனா பில் மௌஇலதி ஃபில் அய்யாம் கராஹத் ஸஆமதி அலைனா. இது சோர்வை பத்தி தான் வருது, இது சோர்வை பத்தி தான் வருது. ஆனால் அலுப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு புரிதலை நம்ம இதில் ஏற்படுத்திக்கலாம். நபி அவர்கள் எங்களுக்கு உபதேசத்தை தொடர்ந்து செய்வது கிடையாது. நாங்கள் சோர்வடைந்து விடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாக நாங்க யார் இது, அல்லாஹ்வின் தூதர், அவரை விட உலகத்தில் ஸ்பீச் பண்றதுக்கு வேற யாரா நாம எடுக்கலாமா? இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி தான் என்ன செய்வாங்க, நடந்து கொள்வார்கள். நாங்கள் சோர்வடைந்து விடுவோம் என்பதனால மனிதன் அப்படி இருக்கும் என்றதை ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கொண்டா. வதரகூக காயிமா, அவர்கள் வேடிக்கையையோ வியாபாரத்தையோ கண்டுவிட்டால் உண்மை நின்ற நிலையிலே விட்டு விட்டு சென்று விடுவார்கள். யார பயம் பண்றது, யாரு பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருந்தாலும், முன்னால் இருந்தது சின்ன சஹாபாக்கள், பெரிய சஹாபாக்கள், ஒரு சாதாரண சஹாபாக்கள், அவங்களா இருந்தாலும் என்ன செஞ்சிருவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த உணர்வு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்றா, சொல்றா. இது மனிதனுக்கு வேடிக்கையை பார்த்து போறது. இன்னொன்று என்னன்னா, சோர்வடைஞ்சிருது மனிதன் சோர்வடைந்துடுறது. எனவே எவ்வளவு பெரிய ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி, டெய்லி போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, ரைட் ரெண்டு விட்டு பார்த்துருவோம் என்ன இறங்கி இந்த மாதிரி நடந்து கொள்வது என்றது அவங்களை என்ன செஞ்சிடும், அலுப்பத்தட்ட வைத்து விடும், சோர்வடைய வைத்து விடும், தூரமாக்கி விடும். யாருடைய ஃபிக்ஹ் இது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஃபிக்ஹ் என்றதை நம்ம என்ன செய்றோம், இதுல பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமை மட்டும் தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. நம்மளோட வியாழக்கிழமை மாதிரி, சரியா? அது இஷாவுக்கு போறோம்ல, அதுல வரல. ஆனா என்ன, வியாழக்கிழமை தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்வார்கள். அப்ப நாம கேட்டோம், கொஞ்சம் கூடுதலா செஞ்சிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் பெரிய சிறந்த நபி தோழர், கொஞ்சம் கூடுதலா செய்யலாமே அப்படின்னு அவர் என்னை தடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படி என்று சொன்னால், நான் உங்களை அலுப்பு தட்ட வைக்க விரும்பவில்லை, உங்களை அலுப்பு தட்ட வைக்க நான் விரும்பவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படித்தான் நான் உங்களோட என்ன செய்கிறேன், நடந்து கொள்கிறேன் அப்படின்னு. சில மனிதர்களுக்கு இந்த இதை விளங்காம முன்னால் உள்ள ஆர்வப்பட்ட உடனே அவர் இழுக்கிற இடத்துக்கெல்லாம் இவரும் போயிடுறது, விளங்கிட்டா? அவர் ஆர்வத்தில் அப்படி இவர் இடையில விட்டுருவார். அவர் ஒரு அலுப்பு வரும் தானே, போதும் இவரும் இப்ப நிக்க மாட்டார் போல, நம்ம கொடுத்த ஆர்வத்தில் அவரும் வர ஆரம்பிச்சிட்டாரு. என்ன இது விளங்காம குடும்ப விஷயங்களா இருக்கலாம், மத்த விஷயங்களா இருக்கலாம், சமூக விஷயங்களா இருக்கலாம், பிசினஸ் விஷயமா இருக்கலாம், தௌவா விஷயமா இருக்கலாம். மனிதன் ஆர்வத்தை நம்ம நிர்வகிக்கணும். ஒருத்தர் வேகமா வந்துட்டாருன்னா அவரோட வேகத்தை, ஏன்னா அவர் ஒரு டைம்ல இன்னொருல வேகமா இருப்பாரு, அதுக்கு நம்ம நிர்வகிச்சிடணும். அல்லது ஒரு மிடிலான கஸ்தான ஒரு வழியை அதாவது ஏற்படுத்தணும். இல்லைன்னா அவர் விரும்பியதை நம்ம வெறுக்க செய்வோம், அவர் ஆசைப்பட்டதை நம்ம சுமையாக்குவோம். அது மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம வரக்கூடாது. நம்மளும் அதை நம்மளோட விஷயத்தில் என்ன செய்து விட வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி என்ன செய்கிறது, ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப இது ஒரு